தனுசு ராசி மூல நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இது கீதோட நட்சத்திரம். ரசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துட்டீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5 வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பு வரும். பிறகு சுக்கர தசை 20 வருடம். 5 + 20 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா இந்த படிக்கக்கூடிய காலங்களில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. இந்த சனி வக்கரமாகிறதுனால பயப்பட தேவையில்ல. ஏற்கனவே 7 சனியில் பாதித்து நிறைய படிப்பெல்லாம் அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்பு இப்போ திரும்ப வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வலுவிழக்கிறது. இப்போ 3ஆம் இடத்துல வலுவிழந்து பின்னோக்கி வர்றது தான் இந்த சனியோட வக்கர பயிற்சி. படிக்கிற காலகட்டங்களில் மனசு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். எதுவுமே நிதான போக்கை கடைப்பிடிக்கிறது நல்லது. படிப்பில் கொஞ்சம் முயற்சியை நீங்கள் போடணும். அதிகபட்சமாக இன்னும் ஒரு 6 மாத கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குருவோட பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த படிக்கிற காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம். வார்த்தைகளில் கவனம் தேவை. பிரிதல் அதிகமாக இருக்கும் இந்த காலங்களில். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைவாய்ப்பை தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் தடை தாமதங்களோடு கிடைக்கும். கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் அதிகமாக இருக்கும். மனசு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25 வயசுக்குள்ளே சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா சின்ன வயசில் வர சுக்கரதசையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. அது வீட்டுக்கு வேணால் ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர அப்போ கூட உங்களுக்கு 7 சனி கிராஸ் ஆயிடுச்சுனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடுறீங்கனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். அதிகப்படியான நீங்கள் முயற்சி எடுக்கணும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வரும். சூரிய தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி தசை. சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி வர்றது, அதாவது பாத சனியாக வர்றது தான் இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. வக்ரமாகி 2ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால இப்போ திரும்பவும் 7 சனியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ராசிக்கு ஒரு பார்வை இருக்குது. அதனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் சூரிய தசை அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்பில் சின்ன சின்ன தடைகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் இந்த நேரங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. அது யாருக்குன்னே சொல்ல முடியாது. உங்கள் லக்கண ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா மேஷ லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். மற்ற லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பயங்காட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த காலங்களில் நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குன்றதுனால எல்லாருக்குமே ஒரு யோகத்தை தான் கொடுக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. திருமண வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கீங்கனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு நடக்கும். இருந்தாலும் வக்கரம் பெற்ற சனி கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தாது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக காட்டாது. 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இது அஷ்டமாதிபதி தசை. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. சந்திரன் சனி ஆகாத கிரகம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கரமாகி வலுவிழந்து ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டு. வேலை விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. புதுசாக வேலை தேடுறீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் தள்ளி போடுறது நல்லது. புதுசாக ஒரு இடம் மாத்திரம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நிதான போக்கை கடைப்பிடிக்கிறது நல்லது. லேட் மேரேஜ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் அவங்க ஏற்கனவே முயற்சி அதிகபட்சமாக போடுவாங்கன்றதுனால லேட் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணத்துக்கும் பாதிப்பு இல்லை. வக்ரம் பெற்ற சனி பகவான் 2ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகி பாத சனியாக நடக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. வக்ரம் பெற்ற சனி வலுவிழக்கக்கூடிய நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பார். அது எந்தெந்த லக்கணக்காரர்கள் கேட்டிங்கனாக்கா மேஷ லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம். சனீஸ்வர பகவான் நன்மை செய்யாத லக்கணக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். வேலை வாய்ப்புகள் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. நினச்ச வேலை கிடைக்கும். நினச்ச இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சந்திர தசை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு சனிக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால சிறு சிறு கவனம் தேவை. 7.5 வருட காலங்கள் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு இந்த ஒரு 4 மாத காலங்கள் பெரிய விஷயமே கிடையாது. இது ஈஸியாக நீங்கள் கடந்து போகலாம். ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. எதுலேயுமே நிதானத்தோடு இருங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கவனத்தோடு இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 41லேருந்து 48 வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை. செவ்வாய் சனி ஆகாது. இந்த வக்கரம் பெற்ற சனி பெரும்பாலும்
உங்களுக்கு வந்து சொத்து பத்து பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வில்லங்கத்தை கொடுக்கும். சகோதர வழியில் சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்துச்சு சகோதர வழியில், சகோதரிகள் வழியில் அப்படின்னாக்கா இந்த 4 மாத காலத்தில் நீங்கள் தள்ளி போகிறது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிக முதலீடு இந்த காலங்களில் வேண்டாம். புதுசாக தொழில் தொடங்குறதோ புதுசாக வேலையை ஆரம்பிக்கிறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை நல்லபடியாக செஞ்சுட்டே வாங்க. ஒரு 4 மாத காலங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. எதையும் மாற்றக்கூடாது. நவம்பர் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் 7.5 சனி விடுதலை ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட நிலையில்லாத தன்மை இந்த சனீஸ்வர பகவானுக்கு. கும்பராசியில் போயிட்டு கும்பராசிலேயே வந்து வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகி அதிசார சனி பயிற்சியாக திரும்பவும் மகர ராசிக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறதுனால பலன்கள் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி 7.5 சனி விலகிச்சு அப்படிங்கிறது உண்மை. வருகின்ற நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். முழுமையான 7.5 சனி எப்போ தான் விடுதலை ஆகும்? 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் இருக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே சனிக்கு ஆகாத கிரகங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசை ஆரம்பித்த காலத்தில் இருந்தே சுக்கிர தசை இளம் பருவத்திலேயே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு தொடர்ச்சியாக வர்றதுனால இந்த காலகட்டங்களில் 7.5 வந்தாலோ அஷ்டமத்து சனி வந்தாலோ பிரச்சனைகள் போண்டு இந்த தசைகளும் அவயோக தசைகளாக தான் உங்களுக்கு அமையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 7.5 சனி நடக்கும்போது இந்த 4 கிரகங்களும் தசை நடத்தும். 7.5 சனி காலங்களில் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை வந்தாலே மிகப்பெரிய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் வந்து ராகு தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பாதிப்புகள் குறையும். அப்படி இருந்தாலும் 7.5 சனியோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ அந்த சனி வக்கர காலங்களில் இந்த ராகு தசையில் என்ன பண்ணும்? 3ஆம் இடத்துல வலு இழுக்குது அப்படின்னாக்கா ராகு தசை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த வக்கர காலங்களில் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. பணம் வெளியே யாருக்குமே கொடுக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. வீட்டில் யாருக்காவது வேலை வாங்கி தரேன், இல்லைனாக்கா இந்த 10 வண்டிக்கு பணம் தரேன், ஃபைனான்ஸில் எடுத்துகிட்டு வந்து பணத்தை போடுங்க, 1க்கு 10 மடங்காக தரேன் அப்படின்னு ஆசைவாதத்துக்கு கோரி யாராவது வந்தாங்கனாக்கா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தரேன், வெளிநாடு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்ட்டு யார்கிட்டையும் பணம் கட்டுறது இந்த காலங்களில் வேண்டாம். ஏன்னா சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் தான் ஏமாற்று பேர் வழிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து இது உகந்த காலம். இந்த சனி வக்கரமாகக்கூடிய நேரங்களில் தான் நிறைய பேர் அந்த பணம் கட்டி ஏமாறுறது, சொத்துவத்தில் வந்து வில்லங்கத்தை வச்சுக்கிறதெல்லாம் இந்த சனி வக்கர காலங்களில் தான். இது பெரும்பாலும் வந்து சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிங்கனாக்கா 1க்கு 10 முறை அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறது நல்லது. அந்நிய நபர்களிடம் கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம். விவசாயம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரும். ஒரு சிறு சிறு நஷ்டங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். இந்த வக்கர காலங்களில் மன அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த காலங்களில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் வெள்ளம் வராமல் செக் பண்ணிக்கிறது இந்த காலங்களில் நல்லது. பசங்களுக்காக எந்த ஒரு பண உதவியும் செஞ்சால் கூட வெளிநபர்களை நம்பி செய்ய வேண்டாம். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் பணம் சேமிப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இந்த சனி வக்கர காலங்களில் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 4 மாத காலங்களை ஈஸியாக கடந்து போயிடலாம். பெரிய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வராது. குருவோட பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை தரும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறு தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நார்மலாக அந்த தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதை விட்டுருங்க. சின்ன முதலீடு ஓகே, பெரிய முதலீடு தயவு செஞ்சு வேண்டாம். பெரிய கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறதோ தொழில் செய்கிறதோ வேண்டாம். வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடியது நிறைய இருக்கும் இந்த காலங்களில். பசங்களுக்காக திருமணமோ ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி வக்கரமாவது திரும்ப 7.5 சனி ஆரம்பிக்குது ஒரு 4.5 மாதத்துக்கு அப்படின்னு பயப்பட தேவையில்லை. குருவோட பார்வை இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் நீங்கள் தப்பிச்சு வரலாம். நல்ல ஒரு மேன்மை உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. நீங்கள் எதுலையுமே பயப்பட தேவையில்லை இந்த சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள். 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நேரம். குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசை. ஏன்னா ராசியாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம். இது இலக்கணமாக இருந்தால் ஒரு நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தலை தூக்கும். இது வரைக்கும் 7.5 சனியில் இருந்த அந்த பாதிப்புகள் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் அது இருக்காது. நார்மலாக தான் இருக்கும், பெருசாக பாதிப்புகள் இருக்காது. இதே லக்கணமாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதாவது மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சக லக்கணம் இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். மற்ற லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த நேரங்களில். ஏன்னா சனி வக்கரமாகும் போது பின்னோக்கி வரும்போது ஒரு 7.5 சனி மாதிரி இருந்தால் கூட
அந்த தாக்கங்கள் இருக்கும். எப்படி மன அழுத்தங்கள் இருக்கும், மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சுனாக்கா, அந்த பிரச்சனைகள் திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, தலை தூக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த காலகட்டங்களில் அது தள்ளி போகிறது நல்லது. ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினா கூட அதில் வில்லங்கம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு சுபகாரியங்களே சரி, தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னா கூட நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. 82 வயசுக்கு மேலே 100, 101 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்புற வரும். இந்த காலங்களில் அதிகபட்சமான நோய் நொடி பிரச்சனைகள் தான் கொடுக்கும். சனி வக்கரமாகும்போது உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள் இருக்குது, மனசு சார்ந்த பாதிப்புகள் இருக்குது, சின்ன கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. இந்த சனி வக்கரமாகக்கூடிய நேரங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உங்களுக்கு மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம். மற்ற லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். உடல் ரீதியான கவனத்தில் எடுத்துக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த நேரங்கள் உங்களுக்கு நல்ல நேரங்கள் அப்படின்னே சொல்லலாம். நன்றி. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.